ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருநகரி தமிழ்நாட்டுல திருநெல்வேலி கிட்ட இருக்கு. இது சுவாமி நம்மாழ்வாரோட திரு அவதார ஸ்தலம். சுவாமி நம்மாழ்வாரோடைய திருநக்ஷத்திரம் வைகாசி விசாகம். இங்க மாசி விசாகமும் வைகாசி விசாகம் மாதிரியே சிறப்பா கொண்டாடப்படுறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சுவாமி நம்மாழ்வாரோட சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் கிட்ட போய் கேட்கிறார், அவரை மாதிரியே விக்கிரகம் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சுவாமி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார தாமிரபரணி ஆத்துக்கு போய் அந்த ஜலம் எடுத்து காய்ச்சினா அந்த விக்கிரகம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரியே மதுரகவி ஆழ்வாரும் தாமிரபரணிக்கு போய் ஜலம் எடுத்து காய்ச்சறார். அப்போ அவர் கிடைச்ச விக்கிரகம் நம்மாழ்வார் மாதிரி இல்ல. அதனால அவர் நம்மாழ்வார்கிட்ட கொடுத்து கேட்கிறார், இது வேற விக்கிரகமா இருக்கேன்னு. அப்போ நம்மாழ்வார் சொல்றார், இவர் பின்னால திரு அவதாரம் பண்ண போற பவிஷ்யதாச்சாரியார் அப்படின்றார். அதாவது இது நடந்தது சுவாமி ராமானுஜரோட அவதாரத்துக்கு முன்னாடி, அதாவது 4000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது. அப்ப நம்மாழ்வார் சொல்றார், பொலிக பொலிக போயிற்று வள்ளுயிர் சாபம் என்ற பாசுரத்துல நான் அவர் சொல்லியிருக்கேன் அப்படின்றத சொல்றார். அப்ப திருப்பியும் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் கேட்கிற, எனக்கு உங்களோட விக்கிரகம் வேணும் அப்படின்னு. அப்போ திருப்பியும் போய் நீ தாமிரபரணி ஜலத்தை எடுத்து காய்ச்சு அப்படின்றார். அதுக்கேற்ற மாதிரி அவரும் பண்றார். அப்போ அவருக்கு கிடைக்கிறது நம்மாழ்வாரோட விக்கிரகம். அதை கொண்டு நம்மாழ்வார்கிட்ட கொடுக்கிறார். அந்த நாள் தான் மாசி விசாகம். மாசி விசாகத்தன்னைக்கு மதுரகவி ஆழ்வார் ஜலத்தை காய்ச்சி கிடைச்ச விக்கிரகத்தை நம்மாழ்வார்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட திருப்பி அதை பெற்றுக்கொள்கிறார். ஸோ அது நடந்த நாள் தான் மாசி விசாகம். நம்ம இன்னைக்கு ஆழ்வார் திருநறையில சேவிக்கிற சுவாமி நம்மாழ்வாரோடைய திருமேனி இந்த நாள்ல கிடைச்சதுதான். அதனால தான் மாசி விசாகமும் இங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.